ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபி பிரபு லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஒரு டெய்லி ரொட்டீன் vlog, அதோட ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கார்த்திகை மாதம் ஆரம்பித்து 1 வீக் மேலே ஆயிடுச்சு. நம்ம மார்கழி மாதம் 30 நாளுமே சீக்கிரம் எழுந்திரிச்சு கோலம் போடுறது நல்ல ஒரு வைப்ரேஷனாக இருக்கும். ஸோ இதை கார்த்திகையிலே நம்ம ஆரம்பிக்கலான்னு எனக்கு ஒரு ஆசை. ஆனால் இப்போல்லாம் ஏர்லி மார்னிங்கே நம்மளுக்கு மழை பனி பெய்கிறதுனால அதை ப்ராப்பராக கொண்டு போக முடியல. ஸோ நான் சாயந்தரம் மட்டுமே துளசி மடத்திட்ட விளக்கேற்றி வச்சிட்ருக்கேன். வாசல்லாம் கூட்டி தண்ணி தெளிச்சாச்சு. அதுக்கப்புறம் துளசி மடத்திட்ட இருக்க செடிக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சிட்ருக்கேன். எனக்கு வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் வாசல் கூட்டி கோலம் போடுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அந்த இருட்டில் நம்ம வாசல் தெளித்து கோலம் போட்டு விளக்கேற்றி வைக்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் என்னால் இப்போலாம் சீக்கிரம் எந்திரிக்க முடியல. ஒன்று மழை பனி பெய்கிறதுனால அந்த ஒரு விஷயம், இன்னொன்று குழந்தைங்களுக்கும் ஹெல்த் இஷ்யூ வரதுனால நம்மளால் நைட்டெல்லாம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுனால இப்போலாம் சீக்கிரம் எந்திரிக்க முடியல. 6 o'clock 6:30 ஆயிடுது எந்திரிக்கிறதுக்கே. ஸோ இனிமேல் நான் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். பெருசாக கோலம் போடணும்னு ஆசைப்பட்டாலும் நம்மளுக்கு 12-1 மணி போலலாம் மழை வந்துடுது. சொன்ன மாதிரியே நேற்று செம்ம மழை, சாயந்தரம் வரைக்கும் மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. இந்த வீடியோ நேற்று தான் நான் மேக் பண்ணேன், அதாவது நவம்பர் 22 கோலம்லாம் போட்டு வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி காலையிலே ரெஃப்ரெஷ் ஆயாச்சு. காலையில் எந்திரிச்சோடனே எம்டி ஸ்டொமக்கில் 1 tablespoon கீ எடுத்துக்குவேன். அதோட ஒரு 1/2 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு தான் மற்ற வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நம்ம காலையில் கோலம் போட்டுட்டு நம்ம தோட்டத்து பக்கம் ஏதாவது முருங்கைக்கீரை பிச்சுக்கலாம். முருங்கைக்கீரை, அதுக்கப்புறம் கருவேப்பிலை பிச்சுட்டு வந்தேன். ஸோ மதியம் ஏதாவது சாம்பார், அதுக்கப்புறம் இல்லைனா பொரியல் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு முருங்கைக்கீரை. இந்த மழைக்கு அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ முருங்கைக்கீரையும் பிச்சுட்டு வந்தாச்சு. நம்ம தோட்டத்தில் நிறைய கருவேப்பிலை செடி இருக்குது. முன்னெல்லாம் கருவேப்பிலை ஜூஸ் மாதிரி நான் நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அதில் கொஞ்சமாக கீ சேர்த்து அந்த மாதிரி குடிச்சிட்டு வந்துட்டு இருந்தேன். ஆனால் டெய்லி நம்மளால் அதை காய்ச்சி அதை வடிகட்டி செய்ய முடியலங்கிறதுனால இப்போல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே சாப்பிட்றது. இது மாதிரி கொதிக்க வச்சு சாப்பிட்றத விட பறித்து அப்படியே ஒரு 5 நிமிஷத்தில் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பச்சையாக நம்ம கடித்து மெல்லி சாப்பிட்றது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டு. அது நான் கேள்வியும் பட்டிருக்கேன். ஸோ இப்போல்லாம் இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு 10 இலையிலேருந்து ஒரு 20 இலை நான் அப்படியே பச்சையாகவே மெல்லிக்கிட்டே அப்படியே அதை சாப்பிட்டுக்கிட்டே ஒவ்வொரு வேலையாக செய்ய ஆரம்பிச்சிடுவேன். எப்பொழுதுமே நைட்டு வாங்குகிற பாலை காலையில் தான் நான் காய்ச்சி வைப்பேன். ஸோ ஒரு பாத்திரத்தில் பாலை ஊற்றிட்டு சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வாக்கிங் போக ஆரம்பித்தாச்சு. எவ்வளோ எனக்கு வேலை இருந்தாலும் ஒரு 1/2 an hour எனக்காக ஸ்பெண்ட் பண்ணுவேன். கொஞ்சம் நேரம் வாக்கிங் போவேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன எக்ஸசைஸ்லாம், எனக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸு, அது மாதிரி பெல்லி ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ்லாம் ஒரு 1/2 an hour வரைக்கும் நான் செஞ்சிட்ருப்பேன். இப்போல்லாம் மாடிக்கே போகிறதில்ல. கீழே கொல்லை பக்கம் ஷெட்டு போட்டு நல்லா சிமெண்ட் தர போட்டதுனால இப்போ கொல்லை பக்கமே வாக்கிங் போய்க்கிறது, எக்ஸசைஸ்லாம் பண்ணுறது. இருந்தாலுமே எனக்கு மாடி ரொம்பவே பிடிக்கும். அது ஃபுல்லாக நம்ம வீட்டை சுற்றி நல்ல மரங்கள் பச்சை பசேர்னு நம்ம கண்ணுக்கு தெரியும். நல்லா அவ்வளோ ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஆனால் இப்போ என்னன்னு தெரியல, என்னால் மாடிக்கு போக எனக்கு தோணலை. அதனால் கீழே இப்போல்லாம் வாக்கிங் போய்க்கிறது. இன்றைக்கி திணை பொங்கல் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அரிசி பருப்பு எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி உப்பு சேர்த்து 4 விசில் விட்டு இறக்கணும்னா பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிரும். நான் 1 டம்ளர் திணைக்கு 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதே மாதிரி பருப்புக்கு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் ஊற்றணும். டோட்டலாக நம்ம 6 டம்ளர் தண்ணி ஊற்றுனோம்னா நல்ல பர்ஃபெக்டான ஒரு பொங்கல் ரெடி ஆயிரும். நான் கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றுனதுனால எனக்கு பொங்கல் கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு. இருந்தாலுமே டேஸ்ட்டு நல்லா இருந்தது. அடுத்தது பொங்கலை தாளிக்கிறதுக்காக ஒரு தாளிப்பு கரண்டி தான் எடுத்திருக்கேன். இதில் 2 tablespoon நெய் ஊற்றிட்டு மிளகு, சீரகம், இஞ்சி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பெருங்காயம் இது எல்லாம் தாளித்து நம்ம பொங்கலில் கொட்டிட வேண்டியதுதான். அடுத்தது பொங்கலுக்கு சாம்பார் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி பருப்பு வேக வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு கடாயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி,
பச்சை மிளகாய், கேரட், பீன்ஸ் இது எல்லாமே வதக்கியாச்சு. இதை வதக்கி அப்படியே அந்த பருப்பில் கொட்டிட்டேன். தேவையான அளவு சாம்பார் பொடி சேர்த்து உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சாச்சு. ஸோ இது ஒரு கரெக்டாக ஒரு 2 விசில் வந்தால் சூப்பராக சாம்பாரும் ரெடி ஆயிரும். திணைப்பொங்கல் அதுக்கப்புறம் சாம்பார் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. கையோட நம்மளுக்கு ப்ரோட்டீன் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் எக்கு வந்துட்டு வேக வச்சுருக்கேன். அதோட கொஞ்சம் ஃபைபருக்காக கொஞ்சம் ஃப்ரூட்ஸு கிரேப்ஸையும் நான் மஞ்சள் உப்பு போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதில் ஏதாவது கிருமிகள் இருந்தாலும் அது போயிடும்னு சொல்லுவாங்க. அதனால் அதுலேருந்து வாஷ் பண்ணி திரும்ப நல்ல தண்ணியில் கழுவி அதுக்கப்புறம் நான் பிளேட்டில் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டெய்லியுமே சீக்கிரம் எந்திரிச்சு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால சீக்கிரம் பசி எடுத்துரும். அதனால் குழந்தைங்கள ஸ்கூல் அனுப்பிச்ச கையோடே நானும் சாப்பிட்டு முடிச்சிடுவேன். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான திணைப்பொங்கல், அதோட நிறைய காய்கறிகள் போட்ட சாம்பார், முட்டை, அதுக்கப்புறம் திராட்சை, இது எல்லாத்தையுமே பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பித்தாச்சு. இப்போலாம் வீட்டுக்குள்ளே சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது. அதனால் வெளியில் அழகாக இயற்கையை பார்த்துட்டே சாப்பிட்றது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுவும் கொல்லை பக்கம் நல்ல ஷெட்டு போட்டாச்சு, நல்லா நிழல், நல்ல காத்தோட்டமாக சாப்பிட்றது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த இயற்கையை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது நல்லாவே ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. ஆல்ரெடி இந்த வீடியோவில் வெங்காயம் தக்காளி வதக்கின கிளிப்பிங்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் 2 பெரிய வெங்காயம் 1 தக்காளி சேர்த்து லைட்டாக நல்லா வதக்கியிருக்கேன். எண்ணெய் ஊற்றி வதக்கியாச்சு. இப்போ நான் வெங்காய சட்னி தான் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதுவும் அம்மியில் அரைக்கிறது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக மிக்சியில் அரைக்கிறதுக்கும் அம்மியில் அரைக்கிறதுக்கும் அவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். டேஸ்ட் வைஸ் அம்மியில் அரைக்கிறது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்குங்கிறதுனால இப்போ நான் அதை செய்ய போகிறேன். வெங்காயம் தக்காளி ஆல்ரெடி வதக்கியாச்சு. 2 பெரிய வெங்காயம் 1 தக்காளி, அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மிளகா 15 மிளகா வேணும். 15 மிளகா, அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி லைட்டாக தெளித்து நம்ம அரைக்க வேண்டியதுதான். நல்லா மிளகா மசிஞ்சதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அரைச்சோம்னா சூப்பராக சட்னி ரெடி ஆயிரும். ஸோ அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. ஸோ இதே நீங்கள் அப்படியே மிக்சியில் அரைச்சா கூட இந்த டேஸ்ட்டு வருமானு எனக்கு தெரியல. அம்மியில் அரைக்கிறது அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ என்னோடய ஹஸ்பண்டுக்கு பிடிக்குங்கிறதுனால நான் அடிக்கடி வீக்லி 3 டேஸ் இல்லைனா 4 டேஸ்னாவது நான் அம்மி சட்னி தான் அவருக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன். இந்த சட்னியை கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து சாப்பிடும் போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.